வணக்கம். இன்னல்கள் தீரணும் அப்படின்னு சொன்னா, கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னு சொன்னா, நாம தெய்வத்தை போய் சரணடைவோம். தென் மாவட்டத்தில் மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, சாத்தூர் அந்த பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு இருக்கன்குடி மாரியம்மன் தான் கண்கண்ட தெய்வம். அந்த இருக்கன்குடி மாரியம்மன் மிக மிக சக்தி வாய்ந்தவள். அந்த இருக்கன்குடி அப்படிங்கிறதுல அந்த கோவிலுக்கு போய் நின்னாலே நம் மன இறுக்கங்கள் அனைத்தையும் தகர்த்து நமக்கு அருள்பவள் தான் அந்த மாரியம்மன். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்க எத்தனையோ பெயர்களில் மாரியம்மன் கோவில் கொண்டிருக்கிறாள். மாறி அருள் மாறி பொழிந்து கொண்டிருக்கிறாள். மாறினா மழைன்னு அர்த்தம். தகதகிற உக்கிரமாக இருக்கிற அந்த தெய்வம், அந்த அம்மன் அப்படிங்கிற அந்த ஆகர்ஷண பிரபஞ்ச சக்தியானது குளிர குளிர அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மாரியம்மன். அப்படி இங்க விவசாயம் செழிப்பதற்காகவும், கோவில் குளங்கள், ஆறு நிலைகள், நீர்நிலைகள் நிரம்பி ததும்பி இருப்பதற்காகவும் அருள்பாலித்துக் கொண்டே இருக்கிற அந்த மாரியம்மன் இருக்கன்குடியில் கோயில் கொண்டு வருபவர்களுடைய இன்னல்களை எல்லாம் தீர்த்து கொண்டிருக்கிறாள். இன்னும் சொல்ல போனா, உலகத்துல நிறைய ஊர்களில் இருக்கன்குடியிலிருந்து பிடிமண் எடுத்து அவங்க வெளிநாட்டில் இருக்கிற அந்த பகுதியில் பிடிமண்ணை வைத்து கொண்டு அஸ்திவாரம் அமைத்து கோவில் எழுப்பி மாரியம்மன் கோவிலாக அங்கே அமைக்கப்பட்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான பக்தர்கள், மக்கள் வெளிநாட்டில் இருக்காங்க. நிறைய இடங்கள்ல சின்ன அழகான ஒரு அம்மன் கோவில் இருக்கும் வெளிநாடுகளில். அந்த அங்கே பார்த்தாக்க இருக்கன்குடி மாரியம்மனுடைய அந்த கோவிலிருந்து ஊர்லேருந்து ஒரு பிடி மண் எடுத்து அதை எடுத்துட்டு போய் அங்கே வெளிநாட்டில் கோவில் கட்டி வழிபட்டு இருக்கிற பக்தர்கள் இருக்காங்க. எப்படி இருக்கன்குடி மாரியம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுறாங்களோ, எப்படி இருக்கன்குடி மாரியம்மனுக்கு செவ்வரளி மாலை சார்த்தி வேண்டிக்கிறாங்களோ, எப்படி இருக்கன்குடி அம்மனுக்கு நெய் தீபங்கள், எண்ணெய் தீபங்கள் ஏற்றிலாம் வேண்டிக்கிறாங்களோ, அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்களும் கூட செவ்வரளி மாலை சார்த்தி வேண்டிக்கிறதும், நெய் தீபம் ஏற்றி வேண்டிக்கிறதும், கண் நோய் தீர்ப்பதற்காக, வயிற்று பிரச்சனை உபாதைகள் நீங்கணுங்கிறதுக்காக மாவிளக்கு வயிற்றில் வைத்து வேண்டிக் கொள்கிறார்களோ, அதே போல வெளிநாட்டிலையும் வேண்டிக்கிற பக்தர்கள் இருக்காங்க. அதுதான் இருக்கன்குடி மாரியம்மனுடைய அளப்பரிய சக்தி, அளப்பரிய ஆற்றல். இருக்கன்குடி மாரியம்மனை அங்க போய் தான் தரிசிக்கணும், வேண்டிக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம்னா, ஒரு மஞ்சள் துணியில ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துல ₹1 முடிந்து வைத்து, இருக்கன்குடி தாயே நீ தான் எங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனையை இருக்கன்குடி மாரியம்மனை நினைத்து மஞ்சள் துணியில ₹1 முடிஞ்சு வேண்டிக்கங்க. எவ்வளவு சீக்கிரம் அந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்க முடியுமோ அதை தீர்த்து வைத்து உங்களை அடுத்த கட்ட சந்தோஷத்துக்கு நகர்த்தி தருவாள் இருக்கன்குடி மாரியம்மன்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. இருக்கன்குடிக்கு போயிட்டு வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்தவங்க சொல்ல சொல்ல அந்த கதைகள் எல்லாமே அவ்வளவு ஆச்சரியங்களும் அவ்வளவு அமானுஷ்யங்களும் கொண்டதா இருக்கும். நான் திருநெல்வேலியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போதும் சரி, மதுரையில இருந்தப்பவும் சரி, அதற்கு பிறகு சக்தி விகடன்ல பணியாற்றி கொண்டிருக்கும் போதும் சரி, இந்த இருக்கன்குடி சம்பந்தமான விஷயங்களை நான் எழுத எழுத கேட்டு வியக்க வியக்க அங்க இருக்கிற பூசாரிகள் சொல்ல சொல்ல நான் அந்த இருக்கன்குடி மாரியம்மன் பற்றி வியந்து போனேன். அவ்வளவு ஆற்றல் கொண்ட ஒரு பிரபஞ்ச சக்தியை அந்த 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 ஊர்ல இருக்குங்கிறது சத்தியமான சாநித்தியமான விஷயம். அது இருக்கன்குடி மாரியம்மனை வேண்டிக்கிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு மஞ்சள் துணியில ₹1 முடிந்து வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்க தினமும் தீபாராதனை உங்க சாமி படம் பூஜை அறையில இருக்கிற சாமி படங்களுக்கு தீபாராதனை காட்டுறது மாதிரி அந்த மஞ்சள் துணியில கட்டப்பட்டு இருக்கிற ₹1 தீபாராதனை காட்டி இருக்கன்குடி அம்மாவை மனசார வேண்டிக்கங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை நடத்தி கொடுத்து உங்களை வழி நடத்துவாள் இருக்கன்குடி மாரியம்மன். வணக்கம்.